இங்க வம்புக்கு வந்துட்டியா? எழுந்துரு. நீ மறுபடியும் என்கிட்டயே வர வேண்டாம். இது ஏன் இடம். எழுந்துரு. ஓஹோ, ஓ இடம் எழுதி வச்சிருக்கியா? இது பாரு, எனக்கு கோவம் வந்தா நீ தாங்க மாட்டேன். அகிலா, நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன்டி, அவ கேக்கல. ஓ அப்படியா? அவள திமிரா உனக்கு? ஏய், யார பார்த்து திமிருங்க? ஒன்னு பார்த்து தாண்டி சொன்னேன். இத பார், எனக்கு எங்க உட்காரணும் தோணுதோ அங்கதான் உட்கார்வேன். இப்ப இங்க உட்காரணும் தோணுது, இங்கதான் உட்கார்வேன். புரிஞ்சுதா? ஏன் உங்க அப்பா கட்டி வச்சு காலேஜ் பாரு, உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு. பாரு, நீ ஓவரா பேசுற. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வெளியே என்கிட்ட சண்டை போடுற, இங்க வந்து சண்டை போடுற. அப்படி தாண்டி வச்சுக்கோ. ஓ புரிஞ்சுதா? அப்படியா? இதெல்லாம் தேவையில்லாம சொல்லிட்டேன் நான். இதென்ன கிளாஸ் ரூம் நினைச்சீங்களா, சந்த கடை நினைச்சீங்களா? சாரி சார், ஆனா ஏன் தப்பு இல்ல சார். இவதான் சரியா இடத்துல உட்காந்துருக்கா. திவ்யா, நீ நேத்து தான் அட்மிஷன் ஆன பொண்ணு. நந்திதா ஆரம்பத்துல இருந்து இங்கதான் உட்காந்துருக்கா. அதனால அவளுக்கு அந்த இடத்த விட்டுட்டு நீ பேசாம பின்னாடி போ. சார், நானும் சார் இங்க வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன். பாரு திவ்யா, பின்னாடி போய் உட்காரு. நீ வாமா, நீங்க வந்து உட்காரு. திவ்யா சார், நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராத, புரியுதா? ட்ரை பண்றேன். உருப்ட மாதிரி தான். ஏய், தள்ளடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். மறுபடியும் என்னம்மா? தப்பு என் மேலதான் சார். பாவம் திவ்யா, நியூ அட்மிஷன், அதனாலதான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கா. நான் தான் புரிஞ்சுக்காம இங்க உட்காந்து என்ன சார், கவனம் செதுறாம இருந்தா போதும். சரி போ போ. தேங்க்யூ சார். இப்ப என்ன? சாரி. கேக்கல. சாரி. நீ லேட் அட்மிஷன்ல, அதனால நீ போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட் அட்மிஷனால இங்க உட்காந்துக்கிறேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நீ வா நான் வர்றதுக்கும் போ நான் போறதுக்கும் உன் வீட்டு வேலைக்காரியா? ஓகே பாபா, ஐம் சாரி. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். நந்திதா. திவ்யா. ஆஹா, அதான் நந்திதாவே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்லம்மா. முன்னாடி வா. பாத்தியா, ப்ரொஃபசரே சொல்லிட்டாரு. போ போ போ. அன்னைக்கு கூட இப்படிதான். ஏய், இங்க வா. என்ன பாரு. ஏய், ஐயே, என்னது இது? ஏய், பாவண்டி அவ. வா போலாம். இரு, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், அப்புறம் போலாம். ச்சே, நாக்கு பூச்சி மாதிரி இருக்கு. சாப்பிடுடா. ஏய், சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டி. வாடி போலாம். எப்படி வந்தது? என்ன பார்த்துட்டே இருக்காவ? ஐயோ, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. வா வா. ஏய், இது என்ன கன்றாவினே தெரியலையே. நீங்க எப்ப ஃப்ரெண்ட்ஸா நீங்க? அது ஆயிட்டோம். நீங்க என்ன சாப்பிடாம டிஃபன் பாக்ஸையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அது அது அதுனா எது? தயிர் சாதமும் வெங்காயம் தானே தேடிட்டு இருந்தீங்க? திவ்யா, அவர் எதையும் தேடல, பார்த்துட்டு இருக்காரு. இல்ல, விளையாடுனது போதும். உங்க சாப்பாட அவதான் சாப்பிட்டா. ஓடி போவி. சொல்லிட்டியா? சாரி செல்லம், டெய்லி வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதான் ஒரு சேஞ்சுக்காக உன் சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு சூப்பர். உங்க அம்மாவுக்கு கைப்பக்கம் ஜாஸ்தி. இனிமே அடிக்கடி திருடுவேன், ஜாக்கிரதையா இரு. ஏய், நீ மட்டும் கூட்டிட்டல. செல்லம் சாப்பிட்டோம், நம்ம லேப் வரைக்கும் போயிட்டு வரலாம். வா. இதையா? சரிதான். நூடுல்ஸ் என் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றியா? கண்டிப்பா உண்மையை சொல்லணும், புரிஞ்சுதா? வா. எப்படி சாப்பிடுறான்னு பாத்துட்டு போலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சாப்பிடு. வா. விடு, எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன? இத வச்சுக்கோங்க.
சரி. ஏய் புஷ் புடி அவள புடி அவள புடி ஐயோ, ஓடிட்டாங்க. பிடிங்க சீக்கிரம். ஏய் குட்டி வா வேலை கொடுங்க. ஏய் குட்டி பிடிங்க. வாங்க. என்னங்க? 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 ஏந்திருங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க? என்னங்க? ஏந்திருங்க. என்னங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க? ஏந்திருங்க. குட்டிமா வந்திருக்கா பாருங்க. அப்பா ஏந்திருங்க. என்னங்க? அப்பா என்னங்க? அப்பா ஏந்திருங்க. ஏமாந்தியா கொஞ்ச நேரத்துல பயந்து ஏய் குட்டி 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 ஓகே ஓகே குட்டி என்னடா என்னாச்சு எதுக்கு ஏன் இப்போ டென்ஷன் ஆயிடுற போயா கொஞ்ச நேரத்துல பயம் முட்டிட்டேன். குட்டிமா உன்னை பிடிக்கிறது தான் அப்படி செஞ்சேன். இத பார் நீ அழுகுற நான் தொட்டு தாலி கட்டினவ குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்க பார். அட போங்க நீங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்ல. இத கொடுக்கலங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணீங்க. வெச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஏய் ஏன் இப்ப சீரியஸ் ஆகுற? ஜீம் பூம் பா. இது ஒன்றும் தங்கமலை ரகசியம் இல்லை. நானும் உங்க அம்மாவும் ஒருத்தர் லவ் பண்ணப்போ முதல்ல உங்க அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட். என்னங்க இதெல்லாம் போய் வெக்கத்தை பாராட. இந்த கிஃப்ட் வந்த நேரம் பிரச்சனையில இருந்த எங்க லவ் அரேஞ்ச்டு மேரேஜா முடிஞ்சது. இன்னையோட இதுக்கு வயசு 18. உன்னை விட ஒரு வயசு மூத்தவன். அட அப்பாவிங்களா, இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. கலை நீயே என்கிட்ட மறைச்சிட்ட. நானும் உங்க அம்மாவும் லவ் பண்ணும்போது உங்க அம்மா எனக்கு முதல்ல கொடுத்த கிஃப்ட். அது எனக்கு வேணும். இதுக்கு மேல என்னங்க இருக்கு நமக்கு? குட்டிமா ஆசைப்பட்டு கேக்குறா, கொடுத்துருங்க அவகிட்டயே. குட்டிமா இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். Take it. தேங்க்ஸ். முதலாய் வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்ட என்னை கொல்லுதே. வான்முகிலின் வண்ணம் மாற்றி தூரிகையால் உன்னை தீட்டி தினந்தோறும் பார்க்க தோடுதே. பொய்யான வார்த்தை தான் இருந்தாலும் ஏற்கிறேன். பொய் சொல்லும் போதுதான் நான் உன்னை ரசிக்கிறேன். சொன்னதை போதும் அம்மா, சொர்க்கமே வந்ததம்மா. முதலாய் வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்டை என்னை கண்டதே. முதலாய் வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்ட என்னை கொண்டதே.
விளையாட்டை என்னை கொல்லுதே வான்முகிலின் வண்ணம் மாற்றி தூரிகையால் உன்னை தீட்டி தினந்தோறும் பார்க்க தோணுதே பொய்யான வார்த்தை தான் இருந்தாலும் ஏற்கிறேன் பொய் சொல்லும் போதுதான் நான் உன்னை ரசிக்கிறேன் சொன்னதே போதும் அம்மா சொர்க்கமே வந்ததம்மா முதலாய் வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்டை என்னை கொண்டுதே கணபதி டிப்ஸ் பத்தலனா வாயை திறந்து கேளு கொள்ளுளி மங்க மாதிரி முழுக்க வேண்டாம் அல்லி மங்கனா நானும் உன் சொத்திய கேட்டேன் அவன் வாயால ஐ லவ் யூ குட்டிமான்னு சொல்ல வைனா புடிச்சு வச்ச புளியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க நீ எப்படி ஊம கொட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கியோ அந்த பாட்டி அப்படிதான் இது பாரு இந்த கீச்சைனை கொடுத்து எல்லாம் ஓபன் பண்ண போறேன் ஏதாவது சொதப்பல்லாச்சு வர வர கடவுளுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாம ஆகி போச்சு வர அப்பா எனக்கு என்னமோப்பா இதெல்லாம் நல்லதா படல. ஏன் நீ இப்படி அபசகுனமா பேசுற? எனக்கு தெரிஞ்சு அவன் கலகலப்பா இருக்கிறது காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் இன்வால்மெண்டோட பேசுறது உன்கிட்ட மட்டும்தான். அதை கெடுத்துக்காத. இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அதான் அதான் love. நான் உன் காதலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்னால என் குடும்பத்தை ஏத்துக்க முடியுதான்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னல, நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, சைக்கிள்ல வால்டிபா காணோம், அதான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிரும். சைக்கிளை விட்டுட்டு வா, என் வண்டியில போலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? விட்டுட்டு வா, போலாம். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? முதல்ல சைக்கிள் நிறுத்த, போகும்போது பேசிக்கலாம். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இதெல்லாம் தூரக்கு இருந்து பார்க்க தான் முடியும். உட்காந்து போறதே பெரிய விஷயம். போதும் போதும் போதும், ஆரம்பிச்சிடாத. சிம்பிள் மேட்டர், ஈஸியா கத்துக்கலாம். உட்காரு, போலாம். உட்காந்தாச்சா? ஜனங்களே, இந்த சிச்சுவேஷன் நல்லா பாத்துக்கங்க. இதுக்கு நான் காரணம் இல்ல. செல்லம், ரொம்ப இருட்டா இருக்கு, கொஞ்சம் வண்டி தள்ள. ஓ சாரி. குடு. அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா எங்க போவாங்க? வேலைக்கு தான். என்ன ஜாப் பாக்குறாங்க? ஜாபா? வய வேலை தான். ஓ, உங்களுக்கு லேண்ட் எல்லாம் இருக்கா? லேண்டா? எப்படி இது? இப்படி இந்த பக்கமா? இப்படிதான். ஊரை சுத்தி லேண்ட் இருக்கு, ஆனா எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. அம்மா கூலி வேலை தான் பாக்குறாங்க. உட்காரு. அம்மா, அம்மா வந்துட்டயா? அம்மா, என்னையே இவ்வளவு நேரம்? அம்மா இது குட்டிமா, என் கூட படிக்கிறாங்க. வணக்கம் ஆண்டி. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதாவது சாப்பிடுறாங்களான்னு கேளுமா. ஐயோ, என்ன தாய் சாப்பிடுற? உங்க இஷ்டம் ஆண்டி. உள்ள போய் எதை எடுத்துட்டு வாமா. இதோ வரமா. நீ உட்கார். அப்பா வந்துட்டாங்க. வணக்கம். யார்ப்பா? அப்பா என் கூட படிக்கிறாங்க. காலேஜ்ல இருந்து வரும்போது சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு, வீட்டுல வரதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி தாயி, பிள்ளைய நடக்கூடாம கொண்டாந்து சேர்த்ததுக்கு. வேலைமா, குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தியா? கொண்டாந்தியா? உட்கார். சாப்பிடுமா. என்ன பிளாக்கா இருக்குன்னு பாக்குறியா? குடி. டீ எப்படி இருக்கு? டிஃபரண்ட் டேஸ்ட். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. 10 வீட்டுக்கு அப்பா பால் கறக்குறாரு, ஆனா இது வரைக்கும் நாங்க பால் போட்டு டீ குடிச்சதில்ல. சக்கரை போதுமா தாயி? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆண்டி. சொல்ல நினைச்சேன், உங்க கை பக்குவம் அசத்தலா இருக்கு ஆண்டி. அன்னைக்கு ஒரு நாள் செல்லத்தோட சாப்பாடை திருடி சாப்பிட்டேன். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிக்கிட்டே தான் இருக்கு. எங்க அம்மா கையால தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த டேஸ்டா தான் இருக்கும்.
உன்னை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு செல்லம். எங்க அம்மா அப்பா தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அதை விட இங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழற? தொலைஞ்ச மாதிரி என் காதல தொலைஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்குடி. எதையும் நீ கம்பேர் பண்ற? அது வேற இது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் ஒன்னாதான் நினைச்சேன். வீட்டுல இருந்தாலும் இருந்திருக்கும். ஒரு அடி வாங்கி அநியாயமா தொலைச்சிட்டேன். சரி விடுறி, போனது போச்சு. அழுதுட்டு இருந்தா திரும்பி வந்துருமா என்ன? அது கையில இருந்தா ரொம்ப ராசி என்னதுன்னு அப்பா சொன்னாங்க. போச்சு. குட்டிமா, எங்க அம்மா, எங்க அப்பா, கீத்து வீடு, நான், இதான் என் வாழ்க்கை. பிடிச்சிருக்க, எல்லாமே பிடிச்சிருக்க. பாய். இதை கொடுத்து தானே உன்னோட காதலை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துருச்சு. இது என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரிய வரும்போது என்னோட காதல் உனக்கு புரியும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா சித்தி? அப்படியா? ஆமா, என்ன செல்லம் வந்துட்டாப்பா. அண்ணா, டேய் செல்லம், எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சொல்லுண்ணே. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். ஆமா, +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டியாம்ல? கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் இல்லாம போயிட்டேன். கலெக்டர்லாம் வந்தாங்களாமே? ஐயோ, அதை விடுண்ணா. இப்ப போய் கேட்டா நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீ எப்பண்ணா வந்த? காலையிலேயே வந்துட்டேன்டா. ஏய், வர அவசரத்துல துணி மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. அதோ அங்கதான் வச்சிருக்கேன். சித்திக்கு, சித்தப்பாக்கு, உனக்கு. சரியா? ஏய், என்னடா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியே? இன்னும் முன்ன மாதிரியே தான் இருக்கியா? சொல்லு. இல்லைண்ணே, மலேசியாவில் இருக்கும் போதே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுவே அதிகம். இதெல்லாம் எதுக்குண்ணே? வாடவா, என்ன பேச்சு பேசுற? பாருங்க சித்தி, என்ன பேச்சு பேசுறான்னு. அவன் சொல்றது சரிதானப்பா. என்ன சித்தி, நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு? அண்ணா, நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சாலே பெரியப்பா திட்டுவாரு. இதெல்லாம்னா வேண்டாண்ணே. ஏன்டா குள்ளனை பார்த்து பயப்படுற? அண்ணா, வாங்குறது பெருசு இல்லைண்ணே. நாளைக்கு போட்டு போகும்போது பெரியப்பா பார்த்துட்டு அசிங்கப்படுத்திட்டாருன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஏற்கனவே ஒரு வாட்டி அனுபவப்பட்டிருக்கேண்ணே. இப்போ என்னதான்டா சொல்ற? நம்ம நடு பெரியப்பா கஷ்டத்தில் இருக்காரு. அவர் கொடுக்கலண்ணே. பெரியப்பா கூட அவர் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆமா, அவர் கஷ்டத்துல இருக்காரு, இவர் வளமா வாழ்றாரு. ஏன்டா வெறுப்பேத்துற? முன்னாடியே சொன்னேன்ல, ஏன் அப்படி கோபப்படுற? என் அண்ணனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல. என்னடா நீ? சரி வா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னண்ணே இது? இல்ல, சித்தப்பா பண்ணையார்கிட்ட கைமாத்தா வாங்கின பணம் 10 ரூபாய்கிட்ட வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த அவர்கிட்ட கொடுத்து. ஐயோ, வேற வேணையே வேண்டாம். விடுறா, பெரியப்பாக்கு தெரிஞ்சது கதை கந்தல். குள்ளனை பார்த்து பயப்படுறது நிறுத்துடா. சரி சரி சரி, என் அண்ணன் மனசு கோணக்கூடாது. அந்த துணியை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த பணம் உன்கிட்டே இருக்கட்டும்ண்ணே. சரிண்ணே, சரிண்ணே. சரிங்க மாட்டேன் நீனு. உனக்கு என்ன இந்த இடுப்பு கொஞ்சம் போல பத்தியா? அம்மா, எப்ப நான் திரும்பி போறேன்? ஊருக்கா? போதுண்டா சாமி. ஒரு தீபாவளி தெரியல, ஒரு பொங்கல் தெரியல, ஊராடாது. முதல்ல இந்த பேண்ட் சட்டையை கழட்டி போட்டு நம்ம ஊர் வேட்டி சட்டைக்கு மாறணும். ஐ எம் செட்டிலிங் இன் நம்ம ஊருப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? நீ வந்த நேரம் நாளைக்கு வழுக்கு மர திருவிழா. இப்போ அதெல்லாம் நடக்குதா? நடக்குதாவா? வந்து பாரு. அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லடா, சாப்பிடலாம். பழையது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வயலூரை சேர்ந்த சரவணன் வலிக்கு விழுந்துட்டாரு. அடுத்தபடியாக புருஷங்காடு ஜெயராமன் ஏறிக்கொண்டிருக்கிறார்.
அப்படியே நல்லா தான் இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தா யார் தாண்டி ஜெயிக்கிறது? அதை பார்க்க தான் நாங்களே நின்னுட்டு இருக்கோம். ஐயோ, இதுக்கு மேல என்னால முடியாது. நானே போய் ஏற போறேன். விடு விடு, போய் என்ன பண்ணாலும் பார்க்கலாம். ஏய், நீ வேற சும்மா இரு. இது என்ன காலேஜ் நினைச்சியா? அவளை மாட்டுன பீஸ் பீஸ் ஆயிடுவேன். போடி, நீ வேற போய் பார்க்கறியா? ஏய் தட்டை எடுத்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. அம்மா வா. எவ்வளோ? இது 100 ரூபாண்ணே. ம். இது 60 ரூபாண்ணே. ஐயோ அண்ணே, அதெல்லாம் எடுத்தா அம்மா திட்டுண்ணே. நீ வாண்ணே. ஏய் எங்க வேணுங்க, நான் சொல்லிக்கிறேன்டா, வாடா. வாண்ணே. துபாயில இருந்து வந்துட்டானா? அப்புறம் என்ன வரகட்டுக்கோ, ரொம்ப நாளாச்சு. ஐயோ ஆசை. ஏன்டா நின்னுட்ட? பெரிய பண்ணிக்கிறாருண்ணே. அவர் இருந்தா உனக்கு என்ன? வா வேண்டாண்ணே, சொன்னா வாடா. குள்ள ஏதாவது பேசினா மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கலாம். வாடா. ஓகே. தீப்பெட்டி இருக்கா? ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்தாப்ப முன்னாடியே சிகரெட்டோட வந்து நிப்பேன். ஊரே கூடி நின்னு அங்க வேடிக்கை பாக்குது, நீ இங்க என்ன பண்ற? அட, உன் சைஸுக்கே ஒன்று உஷார் பண்ணிட்டியா? வேண்டாண்டா, அதெல்லாம் நல்லா இல்ல. வாடி வா, வீட்டுக்கு வா, உன்னை வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் போடா. ஏய் போதும் போடா. அடுத்தபடியாக பசுபதி கோயில் பாஞ்சாலன் ஏறுகிறார். அவர் என்ன ஆறாருன்னு பார்ப்போம். ஏய், சீரியஸா ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் லவ் சொல்லிட்டு இருக்கான் பாரு. கூட்டத்துல கூட இந்த மாதிரி விஷயம் உன் கண்ணுக்கு மட்டும்தானே தெரியும். அது மட்டும்தானே தெரியும். தெரியும். வழுக்க மரத்தில் கொண்டு என் தங்கச்சியா கணக்கு பண்ற. இதோ வரடா. சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் முன்னாடி வந்திருக்கிற. செல்லும், நீ இன்னும் வழுக்க மரம் ஏறலையா? எல்லாரும் ஏறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் அப்படியா? நீ கூட வழுக்கு மரம் இருக்கியா? 3 வருஷமா சின்ன மாப்பிள்ள தான் ஜெயிச்சிட்டு இருக்காப்ல. அப்படியா? ஆமாண்ணே. சரி, மேல எவ்வளவு பணம் இருக்கும்? 1000 ரூபாய் பணம் இருக்கு மாப்பிள்ள. 1000 ரூபா இருக்குமா? என்ன செல்லம், செல்லம், மோர் நிறைய சாப்பிட்டேன், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிண்ணே, சரி. ஏண்டா அந்த வசந்த மாட்டவே மாட்டேங்கிறாள. அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்காடா. நம்ம சூளமங்கலத்தை சேர்ந்த மலேசியா குமார் அவர்கள் ரூபாய் 10,000 வழுக்கு மரத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு கூட வழங்கியிருக்காரு. அகிலா, என்னடி இது? போக போக அதிகமாயிட்டே போகுது. வழுக்கு மர வீரர்களே, விரைந்து வந்து வெல்லுங்கள். என் மகன் என் சொத்தை அழிக்காம விட மாட்டான் போல இருக்க. அடே படுபாவி. உன்கிட்ட எதிரா சொத்து அதான் இருக்கு. அண்ணே, மேலதான் 1000 ரூபாய் பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அவன் அடிச்சுக்கிட்டு ஏறான் பாருங்க. அடுத்தபடியாக சக்கரப்பள்ளி ஆறுமுகம் ஏறுகிறார். ஏறிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா, பணம் கை மாறிடும் போல இருக்கு. என் தம்பிக்காக பணத்தை வச்சா இந்த சக்கரப்புள்ளி அடிச்சிருவான் போல இருக்கே. விடக்கூடாது, விட்டா வரேன். என்னமாமா இவனும் விழுந்துட்டா? அதான் எல்லா ஊருக்காரனும் விழுந்துட்டான்ல. நீ எப்ப ஏற போற? வேணே, கிளம்பும் போதே அம்மா பயந்துச்சு, நான் போல. பாவி, உன்னை நம்பி சவால்லாம் விட்டுருக்கேன். போடா. என்ன? போ போ, நிக்காத போ. அடுத்தபடியாக 3 முறை வெற்றி கண்ட ஐயம்பேட்டை செல்லம் ஏற போகிறார். ஏய், நம்ம செல்லமா? ஆமாண்டி. ஐயோ, ஏய்
இந்த வருஷம் செல்ல ஜெயிக்கூடாதா ஆட்டிடா அண்ணா செல்லம் நீ ஏறு அண்ணா இறங்காத நான் பாத்துக்கிறேன் நீ ஏறு எல்லாம் முன்னேறுகிறார் இந்த முறையும் அவர்தான் வெற்றி காண்பான்னு நினைக்கிறேன் முன்னேறுகிறார் முன்னேறி கொண்டிருக்கிறார் நீ என் தம்பியா இருந்தா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கீழே இறங்கணும் போங்கடா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தலை சுத்துதேப்பா. பிள்ளையரப்பா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் வீட்டு கடனை இன்னைக்கு நான் அடைக்க போறேன். இதே மாதிரி வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டா அமையணும். அதுக்கு நீ தான் துணை. அப்பாடா இது ஒரு நல்ல குறிக்கோள். எங்க அப்பா கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். கணபதி இதான் சரியான நேரம். செல்லம் சந்தோஷமா இருக்கும்போது என்னோட சந்தோஷத்தையும் சொல்லிடணும். இதுக்கு நீதான் பிள்ளையார் சுழி. எனக்கே வா செல்லம் செல்லம் கண்ணை திறக்காத. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத. நான் ரொம்ப அவசரப்பட்டு பேசுறதா நினைக்காத. நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நான் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மா அப்பா பிடிச்சிருக்கு. உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குது. அது முடிகிற வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆஹா ரெண்டு பேர் மனசுலயும் ஒரே எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஏன் தவிக்கணும்? நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் உன்னை லவ் பண்றேன்.